பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மகிம்படும்படி கூடி வந்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். உடைய டிகே மியூசிக் சேனலே பார்த்து கொண்டிருக்கிற அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக தேவனுடைய கிருபையினாலே கிட்டத்தட்ட ஒரு 443 சப்ஸ்கிரைபரை செய்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நான் மனமார்ந்த நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அது 1000 தொட தேவன் உங்களுக்கும் அடியனுக்கும் உதவி செய்வாராக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் எழுத்துள் வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 34 அதிகாரம் 10 வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். சிங்க குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதான். கரங்களை தட்டி எத்தனை பேர் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, செய்தியை கேட்கிறவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் என்னமா குறைவு இல்லை. குறைவில்லாம வாழணும் அப்படின்னா தேட வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அல்லேலூயா. இந்த செய்தியை பார்க்கிறவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ சின்னங்களே, தேவனுடைய திருவார்த்தை சங்கீத புஸ்தகம் 34:10 வாக்கு கொடுத்தார். சிங்க குட்டிகள் கூட தாட்சி அடைந்து பட்டினியா கிடக்கும். யாத்திராகம் புஸ்தகத்துல கர்த்தருடைய கிருபையிலே 10:23 தேவன் இந்த நாளில் என்ன சொன்னார்? வித்தியாசத்தை காண்பித்தாராம். தேவ கிருபையினால ஆண்டவரை நம்பினவர்களுக்கும் ஆண்டவரை நம்பாதவர்களுக்கும் வித்தியாசம். ஆண்டவரை நம்பின வீடுகள் வெளிச்சத்தில் இருக்கிறது. ஆண்டவரை நம்பாதவங்க கார் இருளிலே 3 நாள் ஒரு முகம் ஒருவர் காணலையா. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன இல்ல, ஒரு நன்மையும். கர்த்தருடைய கிருபை வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின நிருபம் இந்த நாளிலே தேவ சமூகத்திலே காத்திருந்த போது அவர் கொடுத்த வார்த்தை. யோவானுக்கு எழுதின நிருபம் 16:20 ஒருவர் வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீங்க, உலகமும் சந்தோஷப்படும். நீங்க துக்கப்படுவீங்க, ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் சந்தோஷப்படும். ஆரம்பம் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில அற்பமா இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கான்? சந்தோஷமா இருக்கும். உன் துக்கம் சந்தோஷமா மாறும். விசுவாசத்தோட அவர் ரத்தத்தையும் சரீரத்தையும் மானம் பண்ண வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய நம்முடைய அலங்கார வாசல் தேவாலயத்தில் ஆண்டவர் அசைவாடுகிறாரு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உன் துக்கம் சந்தோஷமா மாறும். சொல்லுங்க கைப்பிடிச்சு அல்லேலூயா. உன் துக்கம் சந்தோஷமா மாறும், பயப்படாத, கலங்காத. அல்லேலூயா. நம்ம எப்படி இருந்தோம் இன்னைக்கு கடவுள் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. துக்கம் எப்படி சந்தோஷமா மாறும். ஆமென். அல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா, இன்றே நீ காண்பா, இன்றே நீ காண்பா. கலங்கிடவே வேண்டா, நீ கலங்கிடவே வேண்டா, கலங்கிடவே வேண்டா, நீ கலங்கிடவே வேண்டா. நம் இயேசு கைவிட மாட்டா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. நம் இயேசு கைவிட மாட்டா. உங்கள் நோக்கம் சந்தோஷமா மாறும். உன் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் நோக்கம் சந்தோஷமா மாறும். உங்க கவலைகள் கண்ணீர்
ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட கோரி 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 ஆமே. ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். நீ தாங்கிட பலன் தருவா, நீ தப்பி செல்ல வழி செய்வா. நீ தாங்கிட பலன் தருவா, நீ தப்பி செல்ல வழி செய்வா. நீ தப்பி செல்ல வழி செய்வா, நீ தப்பி செல்ல வழி செய்வா. கலங்கிடவே வேண்டா, நீ கலங்கிடவே வேண்டா, கலங்கிடவே வேண்டா, நீ கலங்கிடவே வேண்டா. நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. கரங்களை தட்டி எத்தனை பேர் அல்லேலூயா. துக்கம் சந்தோஷமா மாறும். யார் சொன்னது தெரியுமா? யார் சொன்னது? பெரிய பிரதம மந்திரி சொன்னாரா? சாஸ்திரிகளோ இறை தூதரோ சொன்னாங்களா? அந்த வானத்தையும் பூமியும் அந்த சராசரங்களை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள ஒரே ஒரு உயிருள்ள தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உன் துக்கம் சந்தோஷமா மாறும். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. நீ விசுவாசிப்பாயானா தேவனுடைய மகிமையை காண்பார். இரத்தத்தின் சரீரத்தின் பானம் பண்ண வந்த கர்த்தருடைய பிள்ளை, உன் இருதயத்தை காண்கிற தேவன் சொல்லுகிறார். துக்கத்தோடு வந்திருக்கிறியா? உன் துக்கம் சந்தோஷமா மாறும். எதை நினைச்சு இந்த அலங்கார வாசல் தேவாலயத்தில் உன் சரீரம் வந்திருக்கிறதோ அதை கர்த்தர் வாக்கிய செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. பயப்படாத. வாசிங்க, யோபு எழுதின சரித்திர புத்தகத்துல தேவன் சொல்றாரு. யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல எம்பெருமான் அண்ட சராசரம் படைத்த நம்முடைய குலசாமி யோபுவின் சரித்திரம் 6ஆம் அதிகாரம் 2-3 வாசித்து பாருங்க. என் சஞ்சலம் நிறுத்தப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசுல வைக்கப்பட்டால் நலமா இருக்கும். அப்பொழுது கடற்கரை மணலை பார்க்கலாம் பாரமா இருக்கும். ஆகையால என் துக்கம் சொல்ல முடியாத துக்கம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீதிமான் கதறுகிறார். நீதிமான் கர்த்தருடைய கிருபையாலே ஓஹோன்னு வாழ்ந்த மனுஷன் இப்ப என்ன நடந்ததுன்னா சூழ்நிலை சரியில்லை. ஒரே நாளில அவருக்கு வந்த செய்தி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் தாங்க முடியாத செய்தி. கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல, அவ்வளோ பாடு வாழ்ந்த மனுஷன். உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகரணமான என் தாசனாகி யோபு போல பூமியில ஒருவரும் இல்லை என்று சொல்லி அந்த சராசரம் படைத்த ஆண்டவர் சாட்சி சொன்னார் ஒரு மனிதனுக்கு. ஆனா இன்னைக்கு அந்த மனுஷன் நிலைமை எப்படி இருக்கு? 10 பிள்ளை செத்து போச்சு, சொத்து போச்சு, சுகம் போச்சு, ஆஸ்தி போச்சு, அந்தஸ்து போச்சு, சரீரத்தில் இருக்கிற தெம்பு போச்சு, சரீரத்தில் வியாதியோட ஒரு ஓடு எடுத்து சுரண்டு கொண்டு தெரு வீதியில உட்கார்ந்து இருக்கிறார். யோ பிள்ளைகளே, எப்படி உட்காந்துக்கிறாரா? ஒரு ஓடு எடுத்து சுரண்டிக்கின்னு உட்காந்துக்கிறாரு. எப்படி? அது நீதிமான் இல்லையா? அந்த ஓட்டை வச்சுக்கின்னு அவர் துக்கத்தை சொல்லி ஒரு பாடலா பாடி இருப்பாரு. எப்படி? கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. இயேசுவை போல யாரும் இல்லை வாழ்வினில் இனிமே ஏது தொல்லையே. இயேசுவை போல யாரும் இல்லை வாழ்வினில் இனிமே ஏது தொல்லையே.
ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி வந்தே, ஆடாத பாட்டெல்லாம் பாடி வந்தேன். ஆஹா ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி வந்தேன், ஆடாத பாட்டெல்லாம் பாடி வந்தேன். தேடாத தெய்வம் எல்லாம் தேடி வந்தேன், தேடாத தெய்வம் எல்லாம் தேடி வந்தேன். தேடி வந்த இயேசுவை நான் பாட வந்தேன், தேடி வந்த என் தெய்வத்தை நான் பாட வந்தேன். இயேசுவை போல யாரும் இல்லை, வாழ்வினிலே நீமே ஏது தொல்லை. கடன் தொல்லை கஷ்டங்கள் வந்ததையா, இயேசுவின் கிருபையால மறைந்ததையா. கடன் தொல்லை கஷ்டங்கள் வந்ததையா, இயேசுவின் கிருபையால மறைந்ததையா. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோபு பக்தன் இப்படிதான் சொல்லி ஜெபிக்கிற, ஆடுறாரு, துதிக்கிற. அவரை போல யாரும் இல்லை. அவரு சர்வ வல்லம் உள்ள தெய்வம். அப்போ அவருடைய துக்கம் மாபெரிய கொடிய துக்கம். என் துக்கம் சொல்லி மாளாதுன்னு இங்க 3ஆம் அதிகாரத்துல சொல்றவரு 42ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசுவே நம்பி வந்தாரு. கஷ்டம் வந்தது, கண்ணீர் வந்தது, வேதனை வந்தது, சோதனை வந்தது, எல்லாம் போச்சு, வந்துச்சு, திட்டினா பொண்ணா எல்லாம் பண்ணா. ஆனா 42ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, யோபுவின் முன்னிலைமை காட்டிலும் யோபுவின் பின்னிலைமை இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, ஒருவேளை துக்கத்தோடு வந்திருக்கிறியா? அவர் ரத்தத்தை சரீரத்தை மானம் பண்ண வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷனால கூடாதபடி, மனுஷனால இந்த காரியத்தை ஜெயமாக்க கூடாதபடி என் தேவனுடைய கிருபையை போராடி வந்து கொண்டிருக்கிறியா? கர்த்தரை நம்பியிருக்கிற உனக்கு அவரால் நிறைவான பலனை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பாதபடியில் வந்த உனக்கு அதான் சொல்றாரு நீதிமா, என் துக்கம் சொல்ல முடியாத அல்லேலூயா, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். வாசிங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய மகா கிருபையினால தேவனுடைய வார்த்தை பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல தேவன் நம்முடைய கண்களை அங்கே கொண்டு போய் தேவனுடைய நாம மகிம்பட உதவி செய்வாராக. 6ஆம் அதிகாரம் 5 வாசித்து பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு. இப்ப துக்கம் எப்படி வருதுறான்னா, சாதாரணமெல்லாம் வந்துடாது. அல்லேலூயா. சாதாரணமா துக்கம் வருமா? யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளையே, துக்கத்தை நம்ம தான் ஏத்துக்கிறோம், நம்ம தான் போய் மாட்டிக்கிறோம். எத்தனை பேர் இல்லைன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா. துக்கத்துல நம்ம தான் போய் என்ன பண்றோம்? மாட்டிக்கிறோம். துக்கம் நம்மளை தேடி வர்றதில்லை. அப்போ துக்கம் ஒரு மனிதனுக்குள்ள அது நிலை கொண்டு இருக்கிறதுனா காரணம் அங்க இன்னொன்னு கூட இருக்குது. துக்கத்தோட இன்னொன்னு கூட இருக்குது. அது என்னது சொல்லுங்க பார்க்கலாம். துக்கம் வர காரணம் என்னது? ஆசை. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. துக்கம் வர காரணம் ஆசை. ஆசைக்கு அளவு என்ன இருக்குதா? ஆசைக்கு ஏன்னா ஒரு அளவு இருக்குதா? ஒரு குடம் ஆசை, ஒரு சொம்பு ஆசை, ஒரு டபரா ஆசை, ஒரு கூட ஆசை என்ன இருக்குதா? ஆசைக்கு அளவே இல்லை. ஆனா இந்த ஆசை போய் இருக்கிற இடம் இருதயம் ஏமாத்துண்டு, சின்ன இருதயம். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சின்ன இருதயத்துல என்ன ஆசைப்படுறோம் தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தோ பிள்ளைகளை, இந்த சின்ன இருதயத்துல எவ்வளோ பேர் ஆசைப்படுறோம் தெரியுமா? ஆனா இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைய, ஆசைப்படு, தப்பில்லை.
உன் தகுதிக்கு ஆசைப்படு. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தகுதிக்கு ஆசைப்படு. தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. துக்கம் தான் நமக்கு சேரும். அல்லேலூயா. ஆனா கொண்டு போகும்போது என்ன கொண்டு போறோமா? அல்லேலூயா. ஏன்னா கொண்டு போறோம், ஆசைப்படுறோம், நம்ம சேர்த்து வைக்கிறோமே, ஆசைப்படுறோம். கடவுள் ஆலயத்து மேல கூட நமக்கு ஆசை கிடையாது. நமக்கு விடுதலை கொடுத்த ஊழியக்கார மேல கூட ஆசை கிடையாது. சபை மேல ஆசை கிடையாது. உனக்காக ஜெபிக்கிற விசுவாசி மேல ஆசை கிடையாது. எது மேலேயோ ஆசைப்படுற. கொண்டு போறது என்ன இருக்குதா? அல்லேலூயா. அதான் பக்தன் சொன்னான். எப்படி? அரடுக்கு மாளிகையே வாழ்ந்து வந்தாலும் ஆறடி பள்ளம் கூட சொந்தம் இல்லையே. கற்றதும் பெற்றதும் சொந்தமாகாது. நீ கட்டினதோ நாட்டினதோ உன் கூட வராது. எப்படி? கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர். அவர் கட்டளைப்படி நடந்து வந்தா மோட்சம் தருவாரு. கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர். அரடுக்கு மாளிகையில் வாழ்ந்து வந்தாலும் பள்ளம் கூட சொந்தம் இல்லையே. கற்றதும் பெற்றதும் சொந்தமாகாது. கட்டினத நாட்டினதும் கூட வராது. கற்றதும் பெற்றதும் சொந்தமாகாது. கட்டினத நாட்டினதும் கூட வராது. கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர். அவர் கட்டளைப்படி நடந்து வந்தா மோட்சம் தருவாரு. கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர். துக்கம் கொண்டாடிடுவார் உன் வீடு வரைக்கும். சுத்தி நின்று அழுதிடுவார் எடுக்கின்ற வரைக்கும். ஓ துக்கம் கொண்டாடிடுவார் உன் வீடு வரைக்கும். சுத்தி நின்று அழுதிடுவார் எடுக்கின்ற வரைக்கும். பிடி மண் போட வருவான் சுடுகாடு வரைக்கும். பிடி மண் போட வருவான் சுடுகாடு வரைக்கும். கடைசி வர ஜீவ பயணம் வருவர் இல்லைய. கடைசி வர ஜீவ பயணம் ஒருவர் இல்லைய. கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர். அவர் கட்டளைப்படி நடந்து வந்தா மோட்சம் தருவாரு. கடைசி வர கூட வருவர் இயேசு ஒருவர். நிர்வாணிய வந்தவனே நிரந்தரமா போகிறிய நிலையில உலகின் நில நிரந்தரமோ யாரும் இல்லை. நிர்வாணிய வந்தவன் நிரந்தரமா போகிறிய நிலையில உலகின் நில நிரந்தரமோ யாரும் இல்ல. உன் பாவம் உன்னை தொடரும் மனிதா. ஒரு விஷம் மனந்திரும்பு மனிதா. ஒரு விஷம் மனந்திரும்பு மனிதா. உன் பாவம் உன்னை தொடரும் மனிதா. ஒரு விஷ மனந்திரும்பு மனிதா. கர்த்தருடைய பிள்ளைய, இதான் வாழ்க்கை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனா உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணுது இந்த ஆத்மா? அப்போ ஆசை ஒரு மனிதனுக்குள்ள வரும்னா துக்கமும் நிலைச்சிருக்கும் கர்த்தருடைய கிருபைனால. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் நினைக்கிறதும் சரியில்லை, ஆளும் சரியில்லை. ரத்தத்தை சரீரத்தை மானம் பண்ண வந்த கர்த்தருடைய பிள்ளைய, துக்கம் எதனால வருது? ஆளும் சரியில்லை, எண்ணமும் சரியில்லை. ஆனா நான் வெள்ளை வெள்ளைன்னு துணி போட்டுன்னு இருக்கிறேன், பைபிளை வேற கையில வச்சுன்னு இருக்கிறேன், பாட்டு பாடுறேன், ஜெபம் பண்றேன், துதிக்கிறேன், ஆராதனை செய்யறேன். நீ என் தோற்றத்தை தான் பாக்குறியா தவிர என் உள்ளத்தை பாக்குறது இல்லை. அல்லேலூயா. கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உள்ளத்தை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறாரு, உள்ளத்தை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார் பாருங்க.
அவருதான் நம்மளை சுத்திகரித்து ஆசீர்வதித்து மன்னிக்கிறதும் மன்னிக்காம இருக்கிறதும் கொடுக்காம இருக்கிறதும். ஆனா ஒண்ணு மாத்திரம் உன் வாழ்க்கையில தவறாம இருக்கணும். உன் பேரு அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரன் கரத்தால ஞானஸ்தானம் எடுத்து ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டு இருக்குதா? நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான். ஆனா அந்த பேரு கிறுக்கி போடாத அளவுக்கு இந்த கிருபையின் காலத்துல, அதனாலதான் தேவன் சப ஆராதனையில உன்னை சரி செய்ய கர்த்தர் கொண்டு வரார். உன் பாவங்களை மன்னிக்க கொண்டு வருகிறார். உன் அக்கிரமங்களை நிவர்த்தியாக்க கொண்டு வருகிறார். அவர் உள்ளத்தை குளிர செய்ய ஆராதனையிலும் துதியிலும் பாடலிலும் ஜெபித்து செய்த பாவங்களை அவருடைய திருவடி பாதபடியிலே துதியின் ஆராதனையின் காணிக்கையை பாதபடியில வைத்து நம்மை சுத்திகரிக்கும்படி தேவாலயத்துல அன்று வச்சு நடத்த அன்பு தேவ பிள்ளைகள், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகுது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு மனுஷன் மேல கோபப்படுறார். இல்லையா? வாசிங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 40:6 முதல் 8 வரை வாசித்து பாருங்க. இப்போ யோசேப்பு எங்க இருக்கிறாரு? சொந்த சகோதரரால பண ஆசையினால சகோதரன் என்ன பண்ணிட்டாங்க? வித்துட்டாங்க. இல்லையா? பணம் தான் நம்மளுக்கு முக்கியம். அண்ணனாவது தம்பியாவது சொந்தமாவது பந்தமாவது நமக்கு தேவை என்னது? பணம் அப்படின்னு சொல்லி யோசேப்பு என்ன பண்ணிட்டாங்க? மீதியாரின் கையில வித்துட்டாங்க. கர்த்தருடைய கிருபை. இப்போ வித்த உடனே இவர் எங்க இருக்கிறாரு? ஜெயில இருக்கிறாரு, சிறைச்சாலையில் இருக்கிறாரு யோசேப்பு. அப்போ பானபாத்திரக்காரனாகிய சுயமனுக்கு கர்த்தருடைய கிருபையால அதிகாரி ஆகிய அந்த மனுஷன் என்ன பண்றான்? அங்க அவனும் ஒரு குற்றத்தால அங்க ஜெயில இருக்கிறான். இல்லையா? அங்க என்ன நடக்குது? தூங்கும் போது சொப்பனம் வருது. என்ன வருது? தூங்கும் போது கனவு வருது, சொப்பனம். எப்படிப்பட்ட கனவு? சிலருக்கு என்னென்னவோ கனவு வரும். துபாய்க்கு போற மாதிரி வரும். அல்லேலூயா. ஃப்ளைட்ல ஏற மாதிரி வரும். அல்லேலூயா. திடீர்னு நைட்டு போயிட்டு அப்படியே போயிட்டு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ல ஒரு 100 சவரம் எடுக்கிற மாதிரி கனவு வருது. நல்லதுதான். சிலர் கனவுல பேய் வருது, பிசாசு வருது, செத்து போனவங்க வராங்க. அப்படியே சிலர் கனவுல அப்படியே அழுக்கா தூக்குற மாதிரியே வருது, மேலேயே போற மாதிரி வருது. அல்லேலூயா. சொப்பனம் வருது. தேவ பிள்ளைகளே, ஆனா அநேக சொப்பனங்களுக்கு உனக்கு நீயே அதை சுதாரிச்சுப்ப. சில சொப்பனங்களுக்கு பதில் உனக்கு தெரியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை. தேவ பிள்ளைகளே, நம்ம சபையில உட்கார்ந்து இருக்கிறதான வினோதினி கூட சொப்பனம் கண்டாங்களாம். இந்த குழந்தை பாக்கியத்துக்கு முன்னாடி எப்படியா தூங்குவாங்களாம், நல்ல தூக்கம் தூங்கிட்டு இருப்பாங்களாம். ஏதோ ஒரு கை அந்த கர்ப்பத்தை கழிச்சிட்டு போயிடுமா. இல்லையா? சொப்பனம் சொன்ன ஆளுக்கு இங்கதான் இருக்கிறாங்க. காலையில பார்த்தா அந்த அம்மாவுக்கு அவங்க கண்ணீரோடு அழுவாங்களாம். அந்த சம்பவம் நடந்திருக்கும். தேவ பிள்ளைகளே, என்னிடத்துல அர்த்தம் கேட்டாங்க என்னன்னு. தேவ பிள்ளைகளே, அந்த அர்த்தத்துக்கு விட சொன்னேன். ஆனா இந்த மாதிரி சொப்பனம் உன் வாழ்க்கையில வராம இருக்கணும்னா உன் பேரு அவர் பக்கத்துல இருக்கணும்னு. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்படல பிள்ளை, அவர் கணவர் ரட்சிக்கப்படல, கர்த்தர் கிருபைனால. அதுக்கப்புறம் இந்த சொப்பனம் இல்லை. அப்போ சொப்பனம் என்பது நடக்க போறது, நடக்க இருக்கிறது. தேவனுடைய கிருபைனாலே நம்ம பிள்ளைங்க எத்தனையோ பேர் நம்ம கிட்ட சொப்பனத்தை பத்தி சொல்லுவாங்க. அதுக்கு விளக்கம் சொல்லுவேன், சிலதை சொல்ல மாட்டேன், பயப்படுவாங்க. தேவ கிருபைனால அப்போ சொப்பனத்தை தருகிறவர் ஆண்டவராக. அதுதான் யோசிப்பு சொல்றாரு. என்ன சொல்றாரு?
காலமே யோசேப்பு அவரிடத்துல போய் அவர்களை பார்க்கும் போது அவர்கள் கலங்கி இருந்தாங்க. துக்கத்தால இருக்கிறாங்க. சில சொப்பனம் பார்த்த உடனே மனசே சரி இருக்காது. அல்லேலூயா. ஐயோ நைட் இப்படி கண்டுட்டேனே அப்படின்னு மனசு என்ன இருக்கும்? துக்கமா இருக்கும். காலையில எழுந்த உடனே என்ன இப்படி ஒரு கனவு வந்துச்சு எனக்கு. ஒருவேளை அப்படி ஒரு கனவு வந்திருக்குதா உனக்கு? அந்த கனவு பார்த்து வேதனையா இருக்கிறியா? சொப்பனம் வந்ததுனால கலங்கி இருக்கிறியா? தெளிந்த தண்ணியில கல்ல போட்டா எப்படி கலங்கி போது அது உன் இருதயம் கலங்கி இருக்குதா? எல்லாம் இருக்குது. ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, சகல ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா இந்த சொப்பனத்தினால கலங்கி இருக்கிறியா? அந்த சொப்பனம் கூட நல்லதுன்னு சொல்லு. கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துறாரு. கர்த்தருடைய கிருபையாலே தேவனை வெளிப்படுத்துறாரு. ஏன்னா உனக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது. அதுக்காக என் சமூகத்துல விழித்திருந்து ஜெபம் பண்ணு, பொறுத்துன்னு எடு. கடவுளுடைய கிருபையாலே அவர் சமூகத்துல போ, ஆராதனை செய், அங்கலாய்த்து தேவ சமூகத்துல நீ சொல்லு. சொப்பனத்தை கர்த்தர் மாற்றி போட வல்லவர் பிள்ளைகளே. அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டிலே தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமா இருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும் தேவனுடைய காரியம் அல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ தேவனோடு நீ இருந்தாதான் தேவன் காட்டும் சொப்பனத்துக்கு உனக்கு வெளிப்பாடு கிடைக்கும். அல்லேலூயா. தேவனோட இல்லைன்னா தேவன் சொல்லுகிறதே உன்னாலே விலைக்கு சொல்ல முடியாது. தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால், தேவ பிள்ளையே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, ஒரு இடம் நீ போவ, அது உனக்கு பிரியமான இடமா இருக்கும். ஆனா கர்த்தருக்கு பிடிக்காது, தடை பண்ணுவாரு. ஆண்டவர் உன் கூட இருப்பாருன்னா அதை நீ புரிந்து கொண்டு அதை நீ தடை செய்யணும். கடவுள் உன் கூட இருப்பாரு, அதை பத்தி நீ எதுவுமே யோசிச்சிருக்க மாட்டேன். கர்த்தருடைய கிருபையால அந்த காரியம் உனக்கு சகாயம் செய்து சமாதானமா வாக்கி செய்வாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளே, நீ அறியாததும் தெரியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். சொப்பனத்தை விளக்க தேவன் தான் அதுக்கு விளக்குறவர் தரணும். இப்போ சொப்பனத்துன்னு சொல்றாரு, வாசிங்க. 40:12 முதல் 14 வரை வாசித்து பாருங்க. அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையிலே கொடுப்பார். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்து இருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்ன விடுதலையாக்க வேண்டும் ஒரு விண்ணப்பமும் கடிதமும் கொடுத்து அனுப்புறாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் ஒத்தாசை, ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் ஒரு இரக்கம், ஒரு தயவு. இப்போ கடவுளுடைய கிருபையால நீங்க எல்லாரும் முதல்ல தேவன் என்னை தெரிந்து கொண்டாரு. நான் எங்கேயோ பிறந்தேன், எங்கேயோ வளர்ந்தேன், எப்படியோ இருந்தேன். ஊழியக்காரனா அவன் என்னை மாத்தினாரு. கர்த்தருடைய கிருபையால கருப்பா இருக்கிறன்னு வெள்ளை ஆடை கொடுத்து அலங்கரிச்சாரு, ஆசீர்வாதம் கொடுத்தாரு, வரங்களை கொடுத்தாரு, வல்லமையை கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்து ஊழியத்தையும் கொடுத்தாரு. ஊழியத்தையும் கொடுத்து உங்களை எல்லாரையும் கூட அன்னைக்கு பார்த்துருக்கிறாரு. ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிற, ஏதோ ஒரு தேவையில் இருக்கிற, ஏதோ ஒரு மனபாரத்தில் இருக்கிற, ஏதோ ஒரு இழப்புல இருக்கிறன்னு நினைச்சு எங்கேயோ இருந்து என்ன எங்க வந்தாரு? இங்க பட்டின பாகத்துக்கு அலங்கார வாசல் தேவாலயத்தை கொடுத்து சபையை நடத்த செஞ்சாரு. இப்போ என்னை கொண்டு உனக்கு விடுதலையாக்குறார். இப்போ கடவுளுடைய கிருபையால விடுதலையாகப்பட்ட நீ நன்றி உள்ளவங்களா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணுமா இருக்கக்கூடாதா? கர்த்தர் யாரை கொண்டு விடுதலை கொடுத்தாரு உனக்கு? ஒரு சபையில ஒரு ஊழியக்காரர் மூலமா, விசுவாசிங்க மூலமா உனக்கு விடுதலை கொடுத்தாரு இல்ல? அப்ப நம்பிக்கைய கடவுளுக்கு விசுவாசமா இருக்கணுமா இருக்கக்கூடாதா?
இதுதானே ஒரு ஒத்தாசை. அப்போ பார்வோனுக்கு கடவுளுடைய பிள்ளை அந்த பிரதானி என்ன செய்யறாரு, யோசேப்பு கிட்ட வந்து சொல்லும் போது சொப்பனத்தை விளக்குறாரு, விளக்கிட்டு சொல்றாரு. அதே போல அவருக்கு நடக்குது. நந்த உடனே நானும் ஜெயில தான் இருக்கிறேன், நானும் கஷ்டத்துல தான் இருக்கிறேன், நானும் வேதனையில தான் இருக்கிறேன், நானும் வாடகை சபையில தான் இருக்கிறேன், நானும் வாடகை கட்டின்னு இருக்கிறேன், வீட்டு வாடகை, பிள்ளைங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேஷன்கள் தான் படிக்க வச்சுக்கிறேன், ஒரு பேதையான மனைவி, சின்ன சபை, படிக்காத ஊழியக்காரன், உங்களை நம்பி கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நீங்க நல்லா இருக்கும் போது எங்களை மறந்துடாதீங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரு. நமக்கு என்ன நடந்தது, நம்ம நல்லாயிட்ட உடனே ரெக்கம் அழிச்ச உடனே இந்த பக்கமே திரும்புறது கிடையாது. அல்லேலூயா. ஏன் வேலை சம்பாரிச்சா தசம் பாகம் கொடுக்கறதே கிடையாது. ஏன் எங்களுக்கு முடிஞ்சு போச்சு என் கதை. சந்தா அதன் அப்படி சபை எப்படி நடக்கும், ஊழியக்காரன் எப்படி கடவுளோட கிருபையால காரியங்களை ஜெயம் எடுக்க முடியும்? அது அல்ல, இது கடவுளுக்கு நீ செய்யற தொண்டு. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. இரண்டு கட்டப்படி நீ நன்றி கடனோட தேவனுடைய கிருபையால இருந்தாதான் மேல் கொண்டு நீ படிப்படியா உயருவே தவிர உனக்கு எந்த ஆபத்தும் வராம கர்த்தர் காத்துக்கொள்வார். அப்பதான் சொல்றாரு என்னன்னு, எப்பா நீ அங்க வாழ்ந்திருக்கும் போது ஜெயில இருக்கிற மாதிரி நானு என்ன நினைச்சுக்கோ, என்ன சொல்லி அங்க விடுதலை கொஞ்சம் வாங்கி கொடுவா அப்படின்றாரு. அவரு என்ன பண்ணாரு, நம்மளை போல மறந்துட்டாரு. எவ்வளவு நாள், 12 வருஷம் வனவாசம் பண்ண மாதிரி என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை. வாசிச்சு பாருங்க 22, 23, 40, 22, 23. நல்ல நல்ல வாசிங்க. சுயம்பங்களின் தலைவனோ தூக்கி போடப்பட்டான். அவள் சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. ஆனாலும் பானபாத்திரக்காரின் தலைவன் யோசேப்ப மறந்துட்டான். மறந்துட்டான். என்ன பண்ணிட்டான், மறந்துட்டான். அலங்கார வாசலுக்கு அன்னைக்கு போனோம், ஆசீர்வாதத்தை வாங்கணும். அப்புறம் போனா என்ன, போக காட்டினா யாருக்கு என்ன இது. அல்லேலூயா. என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. மறந்துட்டு எங்க போறாங்க, யார் மனதே என்ன இருக்கும்னு தெரியாது, யார் உள்ளத்தில் என்ன இருக்கும்னு புரியாது. மனுஷன் முகத்தை பார்த்து அழகிடுவான், என் தேவன் இருதயத்தை அறிந்திடுவான். உன் கையில் பணம் இருந்தா உன்னைத்தான் புகழ்ந்திடுவான், ஏழை என்று தெரிந்தாலோ உன்னை விட்டு விலகிடுவான். யார் மனதே என்ன இருக்கும்னு தெரியாது, யார் உள்ளத்தில் என்ன இருக்கும்னு புரியாது. நல்லவன போல அவ வாழ்ந்திடுவான். எப்படியா நல்லவன போல அவ வாழ்ந்திடுவான், மற்றவரை குறைகள் சொல்லி வளர்ந்திடுவா. நல்லவன போல அவ வாழ்ந்திடுவா, மற்றவரை குறைகள் சொல்லி வளர்ந்திடுவா. மற்றவரை மன்னிக்க மனமில்லை என்பான், மற்றவரை மன்னிக்க மனமில்லை என்பான். என் இயேசு எப்படித்தான் உன்னையும் மன்னிப்பா. அவர் ரத்தத்தில் சரித்து மானமன் வந்த பிள்ளைய மற்றவங்களை குறை சொல்ற, மன்னிக்க மாட்டேன்ற, பேச மாட்டேன்ற, கசுப்பு. ஆனா ரத்தத்தையும் சரித்தும் பானம் பண்ண வந்து உட்காந்துக்கிறோம். நல்லா ஜிங்கிருச்சுக்கான வெள்ளை வெளியேன்னு துணி போட்டுன்னு மன்னிக்கிறது கிடையாது, பேசுறது கிடையாது. அப்படி உட்காந்த நேரத்துல உன் இருதயத்துல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு, செய்த குற்றம் குறைகள் எல்லாம். அல்லேலூயா. ஆனால் அந்த பானபாத்திர காரணம் என்ன செய்தான், சுயம்பனாகிய அவன் யோசேப்பை மறந்துட்டான்.
அப்படிப்பட்ட மறந்த வாழ்க்கை நீ வாழக்கூடாது. என்ன செய்யணும்? உன் வாழ்க்கை ஒரு மனிதனை கொண்டு ஆண்டவரை கொண்டு விடுதலை ஆக்கி இருக்கிறாருன்னா காசு பண்ணாலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளை. இன்னைக்கு நம்ம மத்தியில அமர்ந்து இருக்கிறதான கௌசல்யா குளோரியோட கணவனாருக்கு கால் ஒரு பிரச்சனை, ஆக்சிடென்ட். உண்மையான சம்பவம் நடந்த சம்பவம். இதே நம்பிக்கை நகர்ல தான் அங்க வீடு வாடகை இருந்தாங்க. கால் என்ன பண்ணாங்க, எலும்பு கட்டாயி போச்சு, என்னன்னோ பண்ணாங்க, உள்ள ஃபுல்லாவே செப்டிக் ஆயிடுச்சு, 100 மடங்கு வைரஸ் கிருமி. அழறாங்க. இந்த புள்ள ஒரு குழந்தை வயிற்றுல வச்சுங்குது, முதல்ல பையனை வயிற்றுல வச்சுனுக்குது. என்கிட்ட அழுது, அப்பா கால் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்கப்பா அவனுக்கு. என்னவா உள்ளங்கதான் உட்காந்துக்குது, கேட்டு பாருங்க. நான் போய் சொல்ல, அவனுக்கு முட்டிக்கு கீழே கால் எடுக்கணும், துண்டா எடுக்கணும், இன்னைக்கு தான் எடுக்கணும், கட் பண்றதுக்கு வர சொல்லிக்கிறாங்க, லாஸ்ட்ல ஒரு ஸ்கேன் எடுக்கணுமா அப்படின்னு. அப்போ ஜெபண்ணை எடுத்துன்னு போயிட்டு அந்த பையன் காலை எடுத்து என் மேல வச்சு ஜெபம் பண்ணி, நான் அழுது என் கண்ணீர் அந்த கால் மேல விழுந்தது. ஜெபம் பண்ணி, ஆண்டவர் இருக்கிறார், கவலைப்படாதுப்பா, ஆண்டவரை ஏற்றுக்கோ சொல்லி அமிச்சோம். போய் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. டாக்டருங்க ஆச்சரியப்பட்டான். என்னன்னா 100 கிருமிகள் இருந்த இடத்துல ஒரே ஒரு கிருமி தான் இருக்குது. என்ன ஆச்சரியம், இது எப்படிப்பட்டதுன்னு சொல்லி கடவுளுடைய கிருபைனால உனக்கு கால் எடுக்க வேண்டியது இல்லப்பா, இந்த மெடிசன்ல சரியாயிடும் போயிட்டுனா கடவுளுக்கு கிருபையில தேவ பிள்ளைய. ஆனா அந்த தம்பி நம்மளை நினைச்சு பார்த்தாரா? கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கணும், அந்த மனதை தேவனை தேடி வர உதவி செய்யணும். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, சொல்லிக்கிட்டே போலாம், ஏராளமான அற்புதங்களை தேவன் செய்தார். அப்போ உனக்கு தேவன் செய்யும் போது நீ நினைக்கணும், ஆண்டவரை இது என் சபை, இது என்னோட ஊழியக்காரன், இதுல நான் பங்கு கொடுக்கணும், இது என் சபை, அங்க போய் என் வாழ்க்கை நல்லா இருக்குது, என்னை எவ்வளோ பேர் என்னவோ என் கேள்வி, என்ன எந்த முகத்தோடு என்னை பார்த்தாங்க, ஆனா இன்னைக்கு என் தேவன் கிருபையினால நான் நல்லா இருக்கிறேன். என்ன செய்யணும்? உன் சாட்சி சொல்லி ஊழியம் செய்யணும். நாங்க இப்படி இருந்தோம், ஆண்டவர் எங்களுக்கு இப்படி செய்தாரு, நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. வாசித்து பாருங்க தேவனுடைய கிருபையினால. லூக்காயின் சுவிசேஷ புத்தகம் கிடைச்சா நம்ம கடந்து போகலாம், ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு. லூக்காயின் சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுவேன். தேவ கிருபை 7:2 முதல் 5 வரை வாசித்து பாருங்க. நல்லா கேளுங்க. வாசிங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, அங்கே 100க்கு அதிபதி என்ற ஒரு பெரிய அதிகாரி, ஒரு பெரிய செல்வன் இருக்கிறாரு. உண்மையான நடந்த சம்பவத்தை தான் வேதத்துல அங்கே தேவன் கையினால் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். தெய்வத்துடைய பிள்ளைய, 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் சுகவீனமான மரணாவஸ்தை உள்ள ஒரு வியாதியில அகப்பட்ட போது அந்த என்ன மனுஷன் வந்து சீடர்கிட்ட வந்து சொல்றான், ஐயா இயேசு குறிச்சு நான் கேள்விப்பட்டேன், இயேசு குறிச்சு கேள்விப்பட்டேன், நீங்க என்ன பண்ணுங்க, எனக்காக கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க அவர்கிட்ட. என் வீட்டு வேலைக்காரன், அவன் உண்மையானவன், எனக்கு உகந்தவன், எனக்கு ரொம்ப பிரியமான வேலைக்காரவன், அவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி உடனே இப்போ ஊழியக்காரு ஆண்டவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்றாரு. இப்போ நீங்க வந்து என்கிட்ட சொல்றீங்க, ஐயா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. நான் என்ன பண்றேன்? ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றேன். எப்படி விண்ணப்பம் பண்றேன்? அவங்க சொல்றாங்க, என்னன்னு? ஐயா அந்த 100க்கு அதிபதி நமக்கு ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்துக்கிறாரு. எப்படி சொல்ற? நமக்கு ஒரு ஜெப கூடாரம், சர்ச்சு ஒண்ணு கட்டி கொடுத்துக்கிறாரு. அவரு நம்மள ஜனங்களை நேசிக்கிறாரு. யார் சொல்றது? ஊழியக்காரு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாரு. நான் எப்படி உங்களுக்கு விண்ணப்பம் வைக்கிறது? ஆண்டவரே ஆசீர்வாதம் வாங்கிக்கணும், போந்து தான் எங்க இருக்குதுன்னே தெரியல, என்னைக்கு வரும்னு தெரியல, கேட்டாக்கா வரந்து வரமாட்டேந்து அப்படின்னு ஜெபம் பண்றத. அல்லேலூயா. என்னன்னா ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. ஆண்டவரே கர்த்தருடைய கிருபையினால லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வரை
அவன் தன் ஜனங்களை நேசிக்கிறோம் ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. வாசிங்க கடைசியா 7:10 வாசிச்சு பாருங்க. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்தபோது வியாதியா கிடந்த வேலைக்காரன். கரங்களை தட்டி எத்தனை பேரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த 7ஆம் மாதம் 7ஆம் தேதி லூக்கா சுவிசேஷம் கர்த்தருடைய கிருபையாலே 7ஆம் அதிகாரம் 10 என்றால் பரிபூரணம் தான். தேவன் 7 பொன் குத்துவிளக்கு மத்தியில உலாவுகிற தேவன் உனக்கு சுகத்தை தருவாராக. கரங்களை தட்டி எத்தனை பேரு எல்லாரும் முழங்கால் படிடும். எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் திரும்பி வந்தபோது கர்த்தருடைய கிருபையாலே அவன் என்னவா சுகமடைந்திருக்கிறதை கண்டா. அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடை. நீ வீட்டுக்கு போகும்போது உனக்கு ஒரு சுக செய்தியை கர்த்தர் தருவாராக. தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. இந்த நேரத்துல தேவ பிள்ளையே, நீ என்ன வேண்டிக் கொள்றியோ வேண்டிக் கொள்ளும். இந்த 7ஆம் மாதம் தேவ கிருபையாலே உன்னை அவர் ஆசீர்வதிப்பாராக, உன்னை பெருக செய்வாராக. தேவ கிருபை ஒரு ரத்தத்தை சரீரத்தை மானமான வந்து கர்த்தருடைய பிள்ளையே, நீ எங்க இருந்தாலும் சரி, இந்த செய்தியை பார்க்கிறவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீ முழங்கால் படியிடு, தேவனை நோக்கி பாரு. இதோ லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சுகம் அடைத்தது போல உனக்கு சுகம் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆம், தேவன் நல்லவர். ஆமீன். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீ, அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீ. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. இந்த அலங்கார வாசலில் அலங்கோலம் முழவன் நடந்தான இயேசு நாமத்தில். அலங்கார வாசலில் அலங்கோலம் முழவன் நடந்தான இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாம் ஆகும், உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல, ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. எலியாவி வார்த்தையால் ஆரிவார் விதவவே என்னை மாவு குறையவில்லையே. கொரி கொரி கொரி. எலியாவி வார்த்தையால் ஆரிவார் விதவவே என்னை மாவு குறையவில்லையே. மாலாகம் எல்லாம் வல்லம வல்லம மாலாகம் எல்லாம் ஆகும், மாலாகம் எல்லாம் ஆகும், மாலாகம் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆம், கர்த்தரை நம்பி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. அலங்கார வாசல் தேவாலயத்தில் வந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உன் துக்கம் சந்தோஷமா மாறுவதாக, உன் துக்கம் சந்தோஷமா மாறுவதா. யோபு பக்தன் சொன்னா, என் துக்கம் சொல்லி மாறாததுன்னு. எவ்வளவு பெரிய துக்கமா இருந்தாலும் கர்த்தரன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுமாறியாய் தேவன் உண்மையில் ஆசீர்வாடுவாரா. உடன் கடன் மாறுவதா, உன் கஷ்டங்கள் மாறுவதா, உன் வியாதிகளை தேவன் சுகமாக்குவாராக, கர்ப்ப கனிகளை தேவன் நிரப்புவாராக, திருமண பாக்கியத்தை கர்த்தர் தருவாராக, உனக்கு சொந்த வீடு வாசலை ஆயத்தப்படுத்துவாராக. நீ விரும்பினதை கர்த்தரிடத்திற்கு தேவன் பிரிந்து கிடைக்கிற உன் பிரிவினை தேவன் நிரப்பி அது ஒன்று சேர்க்க கிருபை தருவாராக. எதை குறித்து மனபாரத்தோடு இருக்கிறியோ அந்த செய்தி உனக்கு சமாதான செய்தியாய் வருவதாக. ஒருவேளை வழக்கு இருக்கிறதா, இதோ கர்த்தருடைய கிருபையினால தேவன் உடனே தர அந்த செய்தி பார்க்கிற பிள்ளையே, உனக்கு வழக்கு இருக்கிறதா, உன் மேல நீதி இருக்குமானால் அந்த வழக்கு உனக்கு சாதகமாக தேவன் செய்வாராக. நீதி உள்ள நியாயாதிபதி உன்னை ஆசீர்வதிப்பார். உன் குடும்பம் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்வார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். யார் சேர்ந்து சொல்லுவோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசு நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை செய்த சகலபாரம் மறவாதே. ஆமென் ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும்
பரிசுத்த ஆவியானுடைய அந்நிலைக்கின்ற சதா காலங்களில் சொல்ல பிரசுவான். கர்த்தர் பலியாடும் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கும் கர்த்தர் நடத்துவாராக. ஒரு வாட்